அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள், கவலைகள், எதிரி தொல்லைகள், பில்லி சூன்யம், ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருக்குதோ, ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருது, இதனால் நாங்கள் மன நிம்மதியை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், வாழவே பிடிக்கல, ஏதாவது தவறான முடிவெடுக்கலாங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளே தோணுது அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த பரிகாரத்தை அவசியம் செஞ்சு பலனடையுங்க. ஏன்னா இன்றைக்கி நாளானது அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் நமக்கு சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல ஒரு ஆரம்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வாழ்க்கையில் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 12ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக கஷ்டங்கள் தீர்வதற்கு, கண்ணூறு கழிப்பதற்கு, அதாவது கண் திருஷ்டி பரிகாரம் எடுப்பதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகு பிரீத்தி செய்வதற்கெல்லாம் இந்த கிழமை மிகவும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குதுங்க. இன்று இரவு 8:14 வரைக்கும் இந்த தேய்பிறை சஷ்டியானது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே தீர வைக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த தேய்பிறை சஷ்டி திதியை சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதுனால ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தீரணும்ட்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் இது பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டியை ஒட்டி வரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் 48 நாட்கள் விரதம், 21 நாட்கள் விரதம் கடைபிடிச்சிட்டு வருவீங்க. அதில் வரக்கூடிய இது தேய்பிறை சஷ்டி ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரிலேட்டடான 8ங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் வீட்டில் அசைவமெல்லாம் செய்யலை, பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து நேற்று மாலையே வீடியோ போட்டிருந்தேன். மந்திரம் சொல்ல முடியாதவங்க ஒரு பெயரை சொல்ல சொல்லி அதே பதிவிலே சொல்லியிருப்பேன். இதன் மூலமாக பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. இரவு 8:14 தாராளமாக நீங்கள் அதை சொல்கிறதுனா சொல்லலாம். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன், கஷ்டம் அதெல்லாம் நீக்கக்கூடியது. இடது கையில் ஒன்று வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மேலும் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மிளகு வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம சேனலில் மிளகு வச்சு பரிகாரங்கள் சொல்கிறது வழக்கம். அதுவும் முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் மிளகை பயன்படுத்தி சொல்கிறது வழக்கம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஞாயிறு, அதோடு சேர்ந்து இந்த சஷ்டியும் இருக்கிறதுனால இந்த பரிகாரம் ரொம்பவுமே பொருத்தமானதாக இருக்கும்னே சொல்லலாம். மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. கஷ்டங்கள், கவலைகள், கண் திருஷ்டி எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் நம்ம சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற 6ங்கிற எண்ணிக்கையில் குறுமிளகு, அதாவது கருமிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2-3 கற்பூரம் எடுத்துக்கோங்க. இது 2 தான் நமக்கு தேவையான பொருள். 6 மிளகு, அதோட ஒரு 2-3 கற்பூரம், இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் யாருக்கு நான் சொன்ன பிரச்சனை இருக்குது, அதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி வரும். இல்லைங்க, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் உண்டு. அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கண் திருஷ்டி பிரச்சனை இருக்குது, கணவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லை இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாருக்குமே சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு தான் தனித்தனி பிரச்சனைங்கும் போது அவங்களுக்கு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கும்போது முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஹாலில் உட்கார வச்சுட்டு உங்கள் இடது கையில் இந்த மிளகையும் இந்த கற்பூரத்தையும் வச்சு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 7 முறை சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 7 முறை சுற்றுங்க. அதாவது கிளாக் வைஸில் 7 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 7 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதன் பிறகு அவங்கள எந்திரிச்சு போயிட்டு கை கால் உதறிக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்கள் தலையவே நீங்கள் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 7 முறை இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க.
அதன் பிறகு இந்த மிளகையும் கற்பூரத்தையும் வீட்டு வாசலில் ஏதாவது தேங்காய் ஓடு பயன்படுத்தியோ அல்லது மண்ணகலில் இந்த மிளகையும் கற்பூரத்தையும் எரித்து விட்டுடலாம். இப்படி எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த மிளகானது வெடிக்க தொடங்கும். இது வெடிக்கவே உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கணும்னா இப்போ வந்து ஒரு சிம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை வந்து உங்களுடைய இடது கையில் வரைஞ்சிக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே அந்த 6 மிளகையும் கற்பூரத்தையும் வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7 முறை வந்துட்டு சுற்றுங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன் தரும். ஏன்னா இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் போக்கக்கூடியது, குறிப்பாக கடன் பிரச்சனையை வந்து போக்கக்கூடியது. அதனால் இந்த சிம்பிளை பயன்படுத்தி மிளகையும் சேர்த்து பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட், எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி இதே சிம்பிளையே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே அந்த 6 மிளகையும் கற்பூரத்தையும் வச்சு உங்கள் இடது கையில் வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சுற்றிட்டு உங்களுக்கும் சுற்றிட்டு வீட்டு வாசலில் ஏதோ கொட்டாங்குச்சியோ இல்லை அகல் விளக்குலையோ இதை போட்டு எரிக்கிறது சிறப்பு. மொத்தத்தில் உங்களுக்கு 3 ஆப்ஷன். ஒன்று வந்து வெறும் மிளகையும் கற்பூரத்தையும் வச்சு நீங்கள் இது போல் வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கையில் இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு உள்ளங்கையில் மிளகை வச்சுட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். இல்லைன்னா ஒயிட் ஷீட்டில் இதை வரைஞ்சிட்டு இந்த மிளகையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம். 3ல் எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் கிடைக்கும். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து எரிக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது எரிச்சு தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்காமல் எங்கேயாவது ஒரு ஓரமாக கிச்சன்லேயே எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சு எரிச்சிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அந்த விளக்கை கழுவிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மிளகை வந்து எரிக்கும் போது இன்னும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி சொல்கிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த முறை வந்து ஒத்து வருமோ அந்த 3ல் ஏதாவது ஒரு முறையில் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு 8 மணி 14 நிமிஷத்துக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.